Very good morning, student. Today next topic நம்ம என்ன பார்க்குறோன்னா கால்சியம் காம்பவுண்டு அப்படி பார்க்குறோம். கால்சியம் காம்பவுண்ட்னா கால்சியத்து கூட வேறு எதாவது எலமெண்ட்ஸ் சேர்ந்துருந்துச்சுன்னா அது கால்சியம் காம்பவுண்ட். கால்சியத்தோட சிம்பிள் என்னென்னா Ca, அது கூட வேறு எதாவது எலமெண்ட்ஸ் சேர்ந்துருக்குதுன்னா ஆக்சிஜன் சேர்ந்துருக்கு. அப்போ கால்சியம் காம்பவுண்டில் நம்ம வந்து என்னன்னா குயிக் லைம், கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். கமர்ஷியல் மெத்தேடு, கமர்ஷியல் ஸ்கேல்னால் வணிக ரீதியாக, அதாவது வணிக ரீதியாக நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் கமர்ஷியல் ஸ்கேல் பை ஹீட்டிங் லைம்ஸ்டோன் இன் ஏ லைம் கெல்லின். அதாவது சுண்ணாம்பு கல்லுகள், லைம்ஸ்டோனுன்னா சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல் ஃபார்முலா என்னென்ன அப்படின்னு கேட்டால் CaCO3, கால்சியம் கார்பனேட். சுண்ணாம்புக்கல்லில் நம்ம வந்து லைம் கல்லைன் அப்படின்னா சுண்ணாம்பு கால்வாயில், அதாவது அந்த சுண்ணாம்பை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் வெப்பப்படுத்தக்கூடிய ஒரு அடுப்பு, அதான் லைம் கலைன். அதில் எவ்வளோ டெம்பரேச்சரில் வச்சு ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் 1070 to 1270 வரைக்கும் வச்சு ஹீட் பண்ணுறோம். அப்போ லைம் கலைன் அப்படிங்கிறதுல அது அந்த லைம் கலைனோட ஸ்ட்ரக்சர் வந்து பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த கால்சியம் கார்பனேட் அவங்க இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதான் வந்து லைம் கைன். இந்த இதில் வந்து இந்த அப்பார்டஸில் வந்து இந்த கால்சியம் கார்பனேட்டை சுண்ணாம்பு கல்லை உள்ளே வச்சு 1070 கெல்வின்லேருந்து 1270 கெல்வின் வரைக்கும் ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம கால்சியம் கார்பனேட் வந்து டீகம்போஸ் ஆகுது. டீகம்போஸ்னால் சிதைஞ்சு போய் இதுலேருந்து CO3லேருந்து ஒரு O மட்டும் இந்த Ca கூட ஜாயிண்ட் ஆகிட்டு COO மாதிரியும் CaO மாதிரியும் கால்சியம் ஆக்சைடு, அதான் குயிக் லைம். மீதி இதுலேருந்து ஒரு O போச்சுன்னா மீதி இருக்கும் CO2, கார்பன் டை ஆக்சைடு கேஸு நமக்கு வெளியே வந்துடும். இந்த ப்ராசஸ் மூலிமா பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, கார்பன் டை ஆக்சைடு வந்து இங்கே வெளியே வந்துடும். லைம்ஸ்டோன் அண்டு கோல் இன் மிக்ஸ். லைம்ஸ்டோனையும் கோல்னால் கறி, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே இது எல்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது அப்படி ப்ராசஸ் நடக்குது. இந்த ரியாக்ஷன் பீயிங் எ ரிவர்சபிள், இந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்சபிள், மீள் வினையாதல். ரிவர்சபிள் அப்படின்னு கேட்டால் இதிலிருந்து இது கிடைக்கும், மீண்டும் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி இது கிடைக்கும். அதனால தான் இப்படி அம்புக்குறி போட்டிருப்பாங்க. இப்படி அம்புக்குறி போட்டிருந்தா ரிவர்சபிள் ரியாக்ஷன். இப்படி ஃபஸ்ட்டு அம்புக்குறி போட்டிருந்தா ஃபார்வர்ட் ரியாக்ஷன், முன்னோக்கு வினை, ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இப்படி இந்த பக்கம் அம்புக்குறி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன், பின்னோக்கு வினை, ரிவர்ஸ் ரியாக்ஷன். இப்போ முன்னோக்கு வினை, பின்னோக்கு வினை, அப்போ ரெண்டுமே நடக்கும். அப்போ இதில் இருந்து கால்சியம் கார்பனேட்லேருந்து கால்சியம் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு ரெண்டு கிடைக்கும். மறுபடியும் இது ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த கால்சியம் கார்பனேட் கிடைக்கும். இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ். கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிமூவ்ட் as soon as it is produced to enable to reaction with the proceed the completions. இந்த வினை முற்றிலும் நிகழ்வதாக எதுவாக வினையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உடனுக்குடன் நீக்கணும். இந்த வினை வந்து கம்ப்ளீட்டாக நடக்கணும் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக நடக்கணும் அப்படின்னா வெளிவரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை நம்ம வந்து உடனடியாக என்ன பண்ணணும், நீக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ரியாக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வினை ஒரு மீள் வினையாதல். வினை முற்றிலும் நிகழ, இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன், அந்த வினை முற்றிலும் கம்ப்ளீட்டாக அந்த ரியாக்ஷன் நடப்பதற்கு உடனடியாக நம்ம என்ன பண்ணணும், அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ரிமூவ் பண்ணியிருந்தோம்னா அந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக நடந்து முடிஞ்சிடும். அப்போ கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது சுண்ணாம்பு கல். சுண்ணாம்பு கல்லுலேருந்து நம்ம எதை தயாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் குயிக் லைம். குயிக் லைம் அப்படின்னா என்ன, CaO, கால்சியம் ஆக்சைடு. ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம் நம்ம. பண்புகள். கால்சியம் ஆக்சைடு இஸ் எ ஒயிட் அமார்ஃபஸ் சாலிட், வெண்ணிற படிக உருவமற்றது. அமார்ஃபஸ் அப்படின்னா படிக உருவமற்றது, உருவமில்லாது அப்படி இருக்கும். அப்போ ஒயிட் கலராக இருக்கும், அது படிக உருவமற்ற திண்மமாக இருக்கும். இட் ஹேஸ் மெல்ட்டிங் பாயிண்ட், அதனுடைய உருகுநிலை எவ்வளோன்னு கேட்டால் 2870 கெல்வின். அந்த கெல்வினில் தான் வந்து அது உருக ஆரம்பிக்கும்.
It absorbs the moistures and carbon dioxide and exports to atmosphere. காற்றில் வந்து அதை வைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த கால்சியம் ஆக்சைடை நம்ம காற்றில் வைக்கிறோம். காற்றில் ஈரப்பதம் இருக்குமா, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். இது ரெண்டையுமே உறிஞ்சிக்கும். உறிஞ்சிக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், இது கால்சியம் ஆக்சைடு ஈரப்பதத்தை உரியும் பொழுது, ஈரம்னா வாட்டர், அதை உரியும் போது என்னவா மாறிடுன்னு கேட்டால் கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறிடும். இதுலேருந்து ஒரு வந்து இந்த H2 வந்து O கூட ஜாயிண்ட் ஆகும் பொழுது என்னவா மாறிடும்னா OHஆக மாறிடும். 2 OHஆக மாறிடும். மீதி என்ன இருக்குதுன்னா CA இருக்குது. அந்த CA கூட 2 OH இருக்கும்போது OH ட்வைஸாக மாறும். இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு மாறிடும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு வந்து உறிஞ்சிச்சுன்னா, கால்சியம் ஆக்சைடை கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்சர்வ் பண்ணிச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, அப்படியே இந்த CO2 ஜாயிண்ட் ஆகும்போது கால்சியம் கார்பனேட்டாக மறுபடியும் நமக்கு கிடைச்சிடும். The addition is limited amount of water break the lump of lime. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு நீரை நம்ம சேர்க்கும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், அந்த கால்சியம் ஆக்சைடுகள் கட்டிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா உடைஞ்சு போயிடும். லிம்ப் ஆஃப் லைம் அப்படின்னு கேட்டால் அந்த கால்சியம் ஆக்சைடோடைய கட்டிகள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் உடஞ்சிடும், பிரேக் ஆகிடும். அப்போ லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம அடிஷ்னலாக நம்ம வந்து கால்சியம் ஆக்சைடில் சேர்த்தும் பொழுது அந்த கட்டி உடஞ்சி போய் நமக்கு வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்வைஸாக மாறிடும். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டால், திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஸ்லாக்கிங் ஆஃப் லைம் அண்டு திஸ் ப்ராடக்ட் இஸ் ஸ்லாக்டு லைம். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது கண்டிப்பாக வந்து ஒரு டைம் பப்ளிக் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸ்லாக்டு லைம் அல்லது ஸ்லாக்கிங் ஆஃப் லைம் அப்படின்னு கேட்பாங்க. நீட்டு சுண்ணாம்பு, வினைப்பொருள் நீட்டு சுண்ணாம்பு எப்படி தயாரிப்பாங்க? அப்போ நீட்டு சுண்ணாம்பு அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு கூட வாட்டர் சேர்த்தனோம்னா அந்த கால்சியம் ஆக்சைடு கட்டியாக இருக்கிறத வந்து உடஞ்சி போய் அதுமாரி தண்ணியை லிக்விடாக மாறிடும். அந்த வந்து என்ன பண்ணுவேன், இப்போ சுண்ணாம்பு கல் எடுத்து தண்ணியில் போட்டு கலக்கணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும். அடியில் வந்து அந்த பால் போல் வெண்மையாக மேலே நிற்கும், மேலே தண்ணி நிற்கும். அதுமாரி காம்போது கிடைக்கலாம். அதுதான் ஸ்லாக்கிங் ஆஃப் லைம் அல்லது ஸ்லாக்டு லைம். The mixture of quicklime அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு, அது கூட அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் கால்டு சோடா லைம். எது சேர்த்துறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இந்த CaO கூட NaOH சேர்த்தனோம்னா மிக்சர் ஆஃப் quicklime அண்டு சோடியம் ஹைட்ராக்சைடு இது ரெண்டும் சேர்த்தனோம்னா அதுக்கு பேர் என்ன பேர்னா சோடா லைம். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின். How to prepare soda lime? சோடா லைம் எப்படி தயாரிப்பேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் என்ன சோடா லைம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், CaOவும் NaOH நம்ம சேர்த்துனோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா என்ன கேட்டால் NaOH. இது ரெண்டும் சேர்த்துனோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா சோடா லைம் கிடைக்கும். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இட் கம்பைன் வித் அசிட்டிக் ஆக்சைடு. அந்த CaO வந்து அசிட்டிக் ஆக்சைடு கூட சச் ஆஸ் சிலிக்கா SiO2 அண்டு P4O10 சிலிக்கா கூடயோ அல்லது வந்து பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு கூடயோ ரியாக்ட் ஆகி கால்சியம் சிலிக்கேட் அண்டு கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற காம்பவுண்டு கிடைக்குது. இங்கே பாருங்கள், கால்சியம் ஆக்சைடு சிலிக்கா காம்பவுண்ட் கூட ரியாக்ட் ஆகுது. இது அப்படியே ஜாயிண்ட் ஆகும் பொழுது CaSiO3 கால்சியம் சிலிக்கேட் அப்படிங்கிற காம்பவுண்ட் வரும். அதே மாதிரி 6 டைம் கூட நம்ம கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு P2O5 முன்னாடி 10 டைம் போட்டிருப்போம். 2 × 2 4, 2 × 5 10. அதுதான் கால்சியம் பென்டா ஆக்சைடு. கால்சியம் பென்டா ஆக்சைடு தான் P4O10 அப்படின்னு எழுதிக்கிறோம். அது அப்படியே கூட ஜாயின் பண்ணி எழுதும்பொழுது 2 டைம் கால்சியம் பாஸ்பேட் அப்படின்னு காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கிது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த quicklime கூட நம்ம அசிட்டிக் ஆக்சைடு சேர்த்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது, 2 எக்ஸாம்பிள் சிலிக்கா ஒன்று பாஸ்பரஸ் பென்டாக்சைடு போட்டு ரியாக்ட் பண்ணும்போது இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பான். கால்சியம் ஆக்சைடு கூட அசிட்டிக் ஆக்சைடு ரியாக்ஷன் வந்து அசிட்டிக் ஆக்சைடு போட்டு ரியாக்ஷன் எழுதுங்க அப்படின்னு கேட்டால் அந்த 2 ரியாக்ஷன் எழுதுங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். நான் எதாவது 2 மார்க் பண்ணி கொடுக்குறேன். அந்த 2 மார்க் கண்டிப்பாக நீங்களாம் எழுதி எனக்கு சென்ட் பண்ணணும். யூசஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு பயன்கள் என்ன? சிமெண்ட் தயாரிக்கலாம்,
மார்ட்டர் கலவைகள் தயாரிக்கலாம், கண்ணாடி தயாரிக்கலாம், கிளாஸ் தயாரிக்கலாம். அப்போ கால்சியம் ஆக்சைடு CaO எதுக்கு பயன்படுது அப்படின்னா சிமெண்ட் தயாரிக்கும் பயன்படுது, மார்ட்டர்னால் கலவைகள் தயாரிப்பதற்கும் பயன்படுது, கிளாஸ்னால் கண்ணாடிகள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்தது இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் சோடியம் கார்பனேட் அண்டு ஸ்லாக் லைம். சோடியம் கார்பனேட் தயாரிக்க பயன்படுறாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், சோடியம் கார்பனேட் Na2CO3. சோடியம் கார்பனேட் மற்றும் நீர்த்த சுண்ணாம்பு, நீர்த்த சுண்ணாம்புனா ஸ்லாக் லைம் தயாரிப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்க. அது கூட CaO கூட நம்ம வாட்டர் சேர்த்தனா தான் நமக்கு என்ன ஸ்லாக் லைம் கிடைக்கும். நீர்த்த சுண்ணாம்பு சர்க்கரை, அதாவது சர்க்கரை தூய்மையாக்குதலில் பயன்படுது, சுகரை பியூரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ சுகர் ஃபேக்ட்ரியில் சுகர் தயாரிச்சிட்டாங்க, அந்த சுகரை நம்ம தூய்மையாக்கிறதுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த CaO பயன்படுது. 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ட்ரையிங் ஏஜென்ட், அதாவது உலர்த்தும் வினைப்பொருளாக பயன்படுத்துது. ட்ரையிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா உலர்த்தக்கூடிய ஈரம் இல்லாமல் உருவாக்கக்கூடிய பொருளை உருவாக்கக்கூடியதுக்கு எது பயன்படுது, கால்சியம் ஆக்சைடு. ஏன்னா கால்சியம் ஆக்சைடு என்ன பண்ணும், வாட்டரை உறிஞ்சி வச்சுக்கும். இப்போ ஏதோ ஒரு பொருள் வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளிலிருந்து நம்ம வாட்டரை உரியணும் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு கொண்டு போய் அங்கே சேர்த்துனிங்கன்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குது, சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் வாட்டர் இருக்குது, அந்த வாட்டரை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ அது கால்சியம் ஆக்சைடு சேர்ந்து வாட்டரை உறிஞ்சி வச்சுக்கும். அப்போ அந்த மீதியாக பொருள் தூய்மை நம்ம ப்யூர் பண்ணிடலாம். அப்போ ட்ரையிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. அது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், இது ஒரு டைம் கேட்டுருக்காங்க. யூசஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு அது குயிக் லைம். கால்சியம் ஹைட்ராக்சைடோடைய எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் ப்ரிப்பேர்ட் பை த ஆடிங் வாட்டர் டு த குயிக்லைம். குயிக்லைம் எது, CaO, அது கூட நம்ம வாட்டர் சேர்த்தோம். அந்த ரியாக்ஷன் ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோமே, பார்த்தோம். கால்சியம் ஆக்சைடு வாட்டர் சேர்த்துறோம், நமக்கு என்ன கிடைக்கும், குயிக்லைம் கிடைக்கும், ஸ்லாக் லைம் கிடைக்கும். கால்சியம் ஹைட்ராக்சைடு இட் இஸ் ஒயிட் பவுடர். இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் கலராக பவுடராக இருக்கும். இட் இஸ் ஸ்பேரிங்லி சாலிபிள் இன் வாட்டர். ஸ்பேரிங்லின்னா சிறிதளவு கொஞ்சமாக மட்டும். சாலிபிள் இன் வாட்டர்னா நீரில் கரையும், கொஞ்சமாக மட்டும்தான் நீரில் கரையும். இது அக்வா சொல்யூஷன் இஸ் நவுன் ஆஸ் எ லைம் வாட்டர். அதனுடைய நீர்த்த கரைசல் அப்படின்னா இப்போ இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு பவுடர் இருக்குதா, இப்போ இது ஒரு பீக்கர், கால்சியம் ஹைட்ராக்சைடு பவுடர் உள்ளே கொட்டிக்கிட்டீங்க, அது கூட வாட்டர் சேர்த்துனீங்கன்னா அந்த வாட்டரில் அதை கலக்கிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர் பவுடர் எல்லாம் அடியில் தங்கிடும், மேலெல்லாம் தண்ணி நிற்கும். சரியா, அதுதான் சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்லாக் லைம் இன் வாட்டர். அதாவது தொங்கல் நீர் கரைசல் சுண்ணாம்பு பால், இது ரெண்டு கலக்கிட்டிங்கன்னா சுண்ணாம்பு போல் பால்மே இருக்கும். இந்த பவுடரையும் சுண்ணாம்பு பவுடரையும் அந்த தண்ணியை நல்லா ஊற்றி கலக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், சுண்ணாம்பு நீர் மாரி இருக்கும், நீட்டு சுண்ணாம்பு மாரி இருக்கும். அந்த நீர் கரைசல் தான் சுண்ணாம்பு பால் அப்படின்னு, அதுக்கு பேர் தான் மில்க் ஆஃப் லைம். அதுலேருந்து நம்ம அந்த அடியில் இருக்கிற அந்த சுண்ணாம்பு மட்டும் நம்ம அடியில் அந்த ப்ரிசிபிடேஷனை வீல் பண்ணிட்டு அந்த மீதி இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துடுறோம். அந்த தண்ணிக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே செலுத்தினோம்னா அந்த இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பீக்கர் இருக்குன்னா அந்த பீக்கரில் கால்சியம் ஹைட்ராக்சைடு பவுடர் உள்ளே கொட்டி தண்ணி ஊற்றிக்கிட்டீங்க. இதை அந்த தண்ணியை மட்டும் மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்க, இதெல்லாம் அந்த பவுடர் அடியில் தங்கிடுச்சு. அப்போ இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வாட்டரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு கேஸை உள்ளே செலுத்துறீங்க. கார்பன் டை ஆக்சைடு சேர்த்து கேஸ் உள்ளே போன உடனே அது என்னவா மாறிடுன்னு கேட்டால் பால் போல் மாறிடும், மில்க் ஆஃப் லைம் இப்படி மாறிடும், பால் போல் வெண்மையாக மாறிடும். when carbon dioxide is passed through the lime water, lime waterல milk of lime
லைம் வாட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே செலுத்தும் போது டர்ன் மில்கி, அது என்ன பண்ணும், பால் போல் மாறிடும். டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட். இதான் வந்து லைம் வாட்டர். அதுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு செலுத்துறீங்க. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு கேட்டால் இந்த ப்ராசஸ் பாருங்கள், கால்சியம் OH 2 டைம் இருக்குதா, அதுதான் OH ட்வைஸ்னு இருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு. இது கூட இந்த வாட்டர் வெளியே போயிடும். இந்த CO2 வந்து இது கூட ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ ஜாயிண்ட் ஆகும்போது CA, இங்கே ஒரு O, இங்கே CO2, அப்போ CaCO3 கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆயிரும். அதுதான் ஒயிட் கலராக மாறிடும். அப்போ வாட்டர் நமக்கு வெளியே போயிடும், ஃபஸ்ட்டு வெளியே போயிடும். அப்போ லைம் ஆஃப் வாட்டரை கார்பன் டை ஆக்சைடு செலுத்தும் போது மில்கி ஆஃப் லைம், அதாவது மில்கி ஆஃப் லைம் வாட்டர் நமக்கு கிடைக்கும். பால் போல் நமக்கு வந்து பால் போல் வெண்மை நிறப்படிமாக கிடைக்கும். ஆன் பாசிங் எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை அதுக்குள்ளே நம்ம செலுத்துகிறோம். இந்த precipitate dissolved to form calcium hydrogen carbonate. இப்போ நமக்கு வந்து இந்த கிடச்சி அதில் நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸாக செலுத்துகிறோம். அது கூட வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸாக செலுத்தும் போது கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படிங்கிறது வந்து வீழ்படிவாயிரும். precipitate அப்படின்னா இதில் நல்லா கரைஞ்சிட்டு கால்சியம் பை கார்பனேட் நமக்கு கிடைச்சிடும். இந்த மில்க் ஆஃப் லைம் ரியாக்ட் வித் குளோரின் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். டு ஃபார்ம் ஹைப்போக்ளோரைட் கன்ஸ்டியூட்டன்ட் த ப்ளீச்சிங் பவுடர். இதுதான் ப்ளீச்சிங் பவுடர் தயாரிக்கக்கூடிய ப்ராசஸ். அதாவது நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடுடன் குளோரினஸ் வினைப்படுத்தும் போது சலைவுத்தூளின் சலைவுத்தூளோட ஒரு பகுதியான ஹைப்போக்ளோரைடு தருகிறது. அப்போ நம்ம வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட குளோரினை சேர்த்தும் போது நமக்கு சலைவுத்தூளில் ஒரு பகுதியான நமக்கு வந்து என்ன பண்ணோன்னா ஹைப்போக்ளோரைட் அப்படிங்கிற காம்பவுண்டு, கால்சியம் ஹைப்போக்ளோரைட் அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கிது. இதுதான் சலைவுத்தூளில் ஒரு பகுதியாக இருக்கும். சோப்பு போடுற சலைவுத்தூள் இருக்குல்ல, அந்த சலைவுத்தூளில் இது ஒரு பகுதியாக இருக்கும். அப்போ சலைவுத்தூள் தான் தயாரிக்கிறாங்க. அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு குளோரின் நம்ம சேர்த்துறாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு 2 டைம் எடுத்துக்கிறாங்க, குளோரின் 2 டைம் எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஒரு 2 CA, அதுலேருந்து ஒரு CAவும் 2 CLல 4 CL இருக்குது மொத்தம். 4 CL 2 CL ஜாயிண்ட் ஆகி CaCl2 கால்சியம் குளோரைட். மீதி கால்சியம் ஆக்சிக்ளோரைட் அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது ஹைப்போக்ளோரைட், கால்சியம் ஹைப்போக்ளோரைட் அப்படி காம்பவுண்ட் கிடைக்கும். அப்புறம் வாட்டர் காம்பவுண்ட் கிடைக்கும். இதுதான் வந்து சலவைத்தூள் ப்ரிப்ரேஷன். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூசஸ் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு யூஸ் ஆகுது? மார்டர்ஸ் அண்டு பில்டிங் மெட்டீரியல்ஸ், கட்டுமான பொருட்கள் அந்த இடத்துல கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. கலவைகள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு இங்கெல்லாம் யூஸ் ஆகுது. இது ஒயிட் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒயிட் வாஷில் டியூ டு இட்ஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் நேச்சர்ஸ். இது வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நுண்ணுயிர் எதிர்ப்பு இயல்பினை பெற்றிருக்கோம். அதனால் நம்ம வீட்டு சுண்ணாம்பு அடிக்கிறோம் இல்லையா, சுண்ணாம்பு அடிக்கிறோம்னா அந்த செவுத்தில் வந்து கிருமிகள் இருந்தால் அந்த கிருமிகளை அழிப்பதற்கு எது பயன்படுதுன்னு கேட்டால் இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற காம்பவுண்ட் பயன்படுது. இன்னைக்கு கிளாஸ் மேக்கிங், கண்ணாடி தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு டேனிங் இண்டஸ்ட்ரிங்கன்னா தோலை பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை. அந்த விலங்குகளுடைய தோள்கள்லாம் எடுத்து நம்ம பேகு, ஷூ இதெல்லாம் தயாரிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் கேட்டால் டேனிங் இண்டஸ்ட்ரி. இந்த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் தயாரிப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்க. சலவைத்தூள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்க. பியூரிஃபிகேஷன் ஆஃப் சுகர், சர்க்கரை தூய்மை செய்வதற்கும் இது பயன்படுத்துகிறாங்க. இது வந்து லாஸ்ட் வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்தில் வந்து 2 மார்க்கில் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த விஷயம் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். கால்சியம் ஹைட்ராக்சைடோடைய பயன்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிப்சத்தோட ஃபார்முலா. இது இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. சிப்சம் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் 2 டைம் வாட்டர் ஆட் ஆகிருக்கு. இதுதான் வந்து கால்சியம் சல்ஃபேட் 2 டைம், அதாவது டைஹைட்ரேட். இதுக்கு பேர் தான் சிப்சம். Gypsum beds were formed due to the evaporation of water from the massive prehistoric sea basin. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய பகுதியில் பெரிய கடல் நீரில் வடிநீர் என்ன பண்ண அப்படின்னா, இப்போ வந்து இது கடல் நீர் வச்சுங்களேன், இது கடல் நீர். இந்த கடல் நீர் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அலை வந்து உள்ளே வந்துட்டு வெளியே போய் ஒரு குறிப்பிட்ட பகுதியில், இந்த பகுதியில் போய் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து நின்றோம்.
அந்த தண்ணி இப்போ அந்த தண்ணி வந்து இங்கே போயிடும். அலை வந்து இப்படி தண்ணி வந்து ரொம்ப தூரத்துக்கு போய் இங்கே நின்று குட்டையாட்டு நின்றும். அந்த பகுதியில் என்ன பண்ண அப்படின்னா, அந்த பகுதியிலேருந்து சன்லைட் பட்டு அதுலேருந்து என்ன பண்ணோன்னா அந்த தண்ணி ஆவியாக போகுது. அந்த தண்ணி ஆவியாக போன பின்னாடி என்ன பண்ண அப்படின்னு கேட்டினா, அதில் வந்து நமக்கு வந்து சிப்சம் வந்து அப்படியே நமக்கு கிடைக்கும். சிப்சம் வந்து அப்படியே பெட்டு அப்படியே அடுக்கடுக்காக அப்படி கிடைச்சிருக்கும். அதுக்கு பேர் தான் சிப்சம் பெட்ஸ் அப்படின்னா கடல் நீர்லேருந்து தண்ணி உள்ளேருந்து வெளியே போய் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போய் தேங்கி நிற்கிது. அந்த இடத்துல தண்ணி எவாபரேட் ஆகிடுது. எவாபரேட் ஆன பின்னாடி அதில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிப்சம் பெட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சிப்சம் படிகை அப்படி கிடைக்கும். When water evaporated, the minerals present it becomes concentrated and crystallized. இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், அந்த நீர் ஆவியாக போகும்போது அதில் உள்ள தாது பொருட்களின் செறிவு அதிகரிக்கும். இப்போ அந்த தண்ணி அந்த ஒரு தண்ணி கடல் தண்ணி வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே இடத்துக்கு போய் தங்கிடுச்சு. அதில் தண்ணி ஆவியாக போயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மினரல்ஸில் தாது பொருட்களினுடைய செறிவு கான்சன்ட்ரேஷன்னா செறிவு தாது பொருட்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நம்ம வந்து படிகமாக்கிடலாம். கிறிஸ்டலைஸ்னால் படிகமாக்கிடலாம் அப்படின்னு. அப்போ நமக்கு சிப்சம் எப்படி கிடைக்குன்னா, கடல்லேருந்து ஒரு பகுதி தண்ணி வந்து அலை வந்து அடிச்சுட்டு போய் வேறு பகுதிக்கு வந்து தண்ணி உள்ளே போயிடுது. அந்த தண்ணி வந்து ஒரு வறண்ட பகுதிக்கு போய் தண்ணி அங்கே குட்டையாக தேங்கிடுது. அந்த தண்ணி ஆவியான பின்னாடி அதில் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் அந்த மினரல்ஸ் நமக்கு சிப்சம் பெட்ஸாக கிடைக்கும். அது கிறிஸ்டலாம் ஃபார்ம் ஆகிடும் அந்த தண்ணி ஆவி போன பின்னாடி. சிப்சம் வந்து கோரியில் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது. சிப்சத்தோடைய பயன்கள், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் இம்பார்ட்டன்ட். சிப்சம் எப்படி இருக்குன்னா, ஒரு மென்மையான தாது பொருள், ஷார்ட் மினரல்ஸ் விச் இஸ் மாடரேட்லி சாலிபிள் இன் வாட்டர். மாடரேட்லி அப்படின்னா மிதமாக தான் நீரில் கரையும், அதிகமாக கரையாது. The solubility of this mineral in water. The solubility of this mineral in water by affected temperature. இந்த சிப்சம் வந்து வெப்பநிலையை பொறுத்து அதன் கரைதிறன் மீது தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ வெப்பத்தை கொடுத்தோம்னா சிப்சம் என்ன பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. சிப்சம் இருக்குன்னா அந்த சிப்சம் மீது வெப்பத்தை கொடுத்தோம்னா அதனுடைய சாலிபிலிட்டி எப்படி இருக்குது, அதிகமாக கரையுதா இல்லை கம்மியாக கரையுதா அப்படின்பாரு. இப்போ வந்து ஒரு தண்ணி இருக்குதுன்னு வச்சிங்களேன், தண்ணியில் உப்புக்கல் போட்டுங்க, உடனே அந்த உப்பு வேகமாக கரைஞ்சிடும். அதே அந்த சிப்சத்தில் வெப்பத்தை கொடுத்து அந்த தண்ணியில் வந்து சிப்ஸை உள்ளே போட்டிங்க, தண்ணி ஹீட் பண்ணுறீங்க, அது ரொம்ப அதிகமாக கரையுமா ஸ்லோவாக கரையுமா பார்த்தோன்னா ஸ்லோவாக தான் கரையும். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அது வெப்பத்தை கொடுக்கும்பொழுது அதனுடைய கரைதிறன் வந்து குறைவாக தான் இருக்கும். அப்போ சிப்சத்துக்கு வெப்பம் கொடுத்தோம்னா டெம்பரேச்சர் கொடுக்கும்பொழுது அதனுடைய கரைதிறன் குறைவாக தான் இருக்கும். இப்போ சுடு தண்ணியில் வந்து சிப்ஸை போட்டு கரைச்சினா கரையாது. Gypsum becomes less soluble in water as the temperature increase. வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது சிப்சம் வந்து குறைவாக தான் நீரில் கரையும். This is known as a retrograde solubility. retrograde அப்படின்னு கேட்டால் கரைதிறன், எதிர்கரைதிறன் அப்படின்னு அர்த்தம். எதிர்கரைதிறன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வந்து கரையிறது வந்து சாலிபிலிட்டி. எதிர்கரைதிறன் கேட்டால் ரிட்டோகிரேட் சாலிபிலிட்டி அப்படிங்கிறது எதிர்கரைதிறன். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிட்டோகிரேட் சாலிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, சிப்சம் வந்து வாட்டரில் போட்டு ஹை டெம்பரேச்சரில் நம்ம ஹீட் பண்ணும்பொழுது அது கரையாது. அதுதான் வந்து ரிட்டோகிரேட்டிவ் சாலிபிலிட்டி. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டால், இதனுடைய சிப்சத்துக்குன்னு ஒரு தனித்துவமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. விச் இஸ் எ டிஸ்டிங்ஷிங் கேரக்டர்ஸ் ஆஃப் சிப்சம். சிப்சனுடைய ஒரு தனித்துவமான ஒரு பண்பு இருக்குது. அது என்னன்னு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இதுக்குன்னு ஒரு தனித்துவமான பண்பும், அதனால தான் அப்படி இருந்து ரிட்டோகிரேட் சாலிபிலிட்டி. சிப்சம் இஸ் யூஸ்வலி ஒயிட் கலர்லெஸ். சிப்சம் எப்படி இருக்குன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்கும், அது நிறமற்றதாக இருக்கும் அல்லது கிரே ஆர் கலராக இருக்கும். சிப்சம் நிறமற்றதாக வெண்மையாக அல்லது விளைந்த நிறத்தை பெற்றிருக்கும், கலர்லெஸ்ஸாக அது கிரே கலர் இருக்கும். But sometimes it can also be found in the shade of the pink, yellow, brown and light green, and mainly due to the presence of impurities. சிப்சம் பொதுவாக எப்படி இருக்குன்னா கேட்டால் ஒயிட் கலர் தான் இருக்கும், கலர்லெஸ் அது கிரே கலரில் இருக்கும்.
சம்டைம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதுக்குள்ளே மாசு பொருட்கள் இம்ப்யூரிட்டி சேர்ந்துருந்துச்சுன்னா, சிப்ஸத்துக்கு கூட வந்து இம்ப்யூரிட்டி சேர்ந்துருச்சுன்னா அது ஷேடான கலரில் இருக்கும். என்னென்ன கலர்னால் பிங்க் கலர், எல்லோ கலர், ப்ரௌன் கலர் அண்டு லைட் க்ரீன் கலரில் இருக்கும். அப்போ சிப்ஸம் அப்படிங்கிறது வந்து ஒயிட் கலர் கலர்லெஸ்ஸாக இருக்கும், க்ரே கலரில் இருக்கும். அப்படி இருக்கும். அது கூட மாசு பொருட்கள் இம்ப்யூரிட்டி சேர்ந்துருக்கும் பொழுது இந்த கலர்லாம் இருக்கும். Gypsum crystals are sometimes found to occur in a form that resembles the petal of flowers. சிப்ஸம் ஒவ்வொரு இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ ரோஜாப்பூ இதழ்கள் இருக்குல்ல, பெட்டல்ஸ் ஆஃப் ஃப்ளவர் அப்படின்னா ஒரு ஃப்ளவர்ஸோடைய இதழ்கள் இருக்குது. இப்போ ரோஜாப்பூ இதழ்கள் அப்படின்னு வச்சுக்க எப்படி இருக்குது, நம்ம ஒரு ரோஸோடைய இதழ்கள் நம்ம சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக அஞ்சு காமிக்கிறோம். இந்த இதில் இப்போ இந்த ரோஸோடைய எப்படி வந்து இந்த உள்ளுக்குள்ளே வந்து இந்த இதழ்கள் இருக்கும்ல, இதை பிரித்தோம்னா இந்த இதழ்கள்லாம் வரும்ல, அதேமாரி தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இப்படி இதழ்கள்லாம் இருக்கும். இப்படி தான் இருக்கும். அந்த அந்த ரோஜாப்பில் வந்து எப்படி இதழ்கள் இருக்குதோ அதேமாரி தான் வந்து இந்த சிப்ஸம் ஒரு இடத்துல இருக்கும். அதுதான் பெட்டல் ஆஃப் ஃப்ளவர்ஸ். திஸ் டைப் ஆஃப் ஃபார்மேஷன் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் அ டெசர்ட் ரோஸ். அதனால் இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டால், அந்த ஃப்ளவர்ஸோடைய இதழ்கள் மாரி இருக்கிறதுனால, பெட்டல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மாரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன பேருங்கன்னா டெசர்ட் ரோஸ். டெசர்ட்னு பாலைவன ரோஜாக்கள். As they mostly occur in arid area of desert terrains. இது பாலைவனத்தில் வந்து நிறையா பாலைவனத்தில் வந்து அதிகமாக அப்படி இருக்கும். அதனால் வந்து அதுக்கு டெசர்ட் ரோஸ். சிப்ஸும் வந்து எங்கே அதிகமாக கிடைக்கும், பாலைவன பகுதியில் வந்து இருக்கும். பெரும்பாலும் பாலைவன பகுதியில் உண்டாகும். சிப்சம் இஸ் நவுன் டு ஹாவ் எ லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி. சிப்சம் வந்து குறைவான வெப்பத்தை கடத்தும். அதனால் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, why this reason, which is the reason why it is used making a dry walls. அதனால் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ட்ரை வால்னால் உடற் சுவர்கள், ஆர் வால் போர்ட்ஸ் அதாவது சுவர் பலகை. ட்ரை வால்ஸ்னால் வால் பகுதியிலையும் சுவர் பகுதியிலையும் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த சிப்ஸத்தை யூஸ் பண்ணுறாங்க. சிப்சம் ஆல்சோ நவுன் ஆஸ் எ நேச்சுரல் இன்சுலேட்டர். சிப்சம் பொதுவாக என்ன பண்ணுதுன்னா மின்சாரத்தை குறைவாக தான் கடத்தும். இன்சுலேட்டர் அதாவது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், சிப்சம் ஒரு மின் காப்பு பொருளாக பயன்படுத்துகிறாங்க. நேச்சுரலாக வந்து ஒரு மின்சாரத்தை கடத்தாத பொருள், மின் காப்பு பொருளாக பயன்படுத்தும். சிப்சம் வந்து அதனுடைய கடினத்தன்மை எப்படி இருக்குன்னா, சிப்சம் ஹேஸ் ஹார்ட்னஸ் பிட்வீன் 1.5 to 2 மோ ஹார்ட்னஸ் ஸ்கேல். அப்போ சிப்சத்தோடைய கடினமான தன்மை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு 1.5 to 2 வரைக்கும் இருக்கும். அதை மோ அப்படிங்கிற ஸ்கேலில் தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ சிப்சத்தோடைய ஹார்ட்னஸ் நம்ம எந்த ஸ்கேலால் நம்ம மெஷர் பண்ணோம்னா மோ அப்படிங்கிற ஸ்கேலால் தான். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதனுடைய வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 2.3 to 2.4 இருக்கும். இது ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிப்சம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்க. இப்படி தான் வந்து சிப்சம் இருக்கும். இதுமாரி தான் சிப்சம் இருக்கும். சிப்சத்தில் ஒரு பகுதி அலாபஸ்டர்ஸ் வெரைட்டி ஆஃப் சிப்சம். சிப்சத்தினுடைய ஒரு வகையானது அலாபஸ்டர்ஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம் நம்ம. அது அலாபஸ்டர் இஸ் எ வெரைட்டி ஆஃப் சிப்சம். சிப்சத்தினுடைய பல வகை இருக்குது. அதில் ஒரு வகை என்ன கேட்டால் அலாபஸ்டர். தட் இஸ் அ ஹைலி வேல்யூட் ஆர்னமெண்டல் ஸ்டோன். ஆர்னமெண்டல் ஸ்டோன்னா அணிகலன்கள், அதாவது அந்த தங்க நகைலாம் செய்கிறோம்ல, அதேமாரி என்ன பண்ணால் அணிகலன்கள் வந்து அந்த இப்போ கல்யாண பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நகைகள்லாம் செய்கிறோம்ல, அந்தமாரி ஆர்னமெண்ட்ஸ் நகை தயாரிப்பதற்கு எது பயன்படுதுன்னா இந்த அலாபஸ்டர் சிப்சம் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி காம்பவுண்டு பயன்படுது. இட் ஹேஸ் பீன் யூஸ்டு இன் த ஸ்கல்ப்டர்ஸ் ஆஃப் சென்ச்சுரிஸ். இது என்ன பண்ணால் இது சிற்பிகளால்
ஸ்கல்ப்டர்ஸ் ஆஃப் ஃபார் செஞ்சுரி அப்படின்னு கேட்டால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் சிற்பிகள் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. அலாபஸ்டர் இஸ் கிரானுலஸ் அண்டு ஆப்பெக்யூ. இது பல நூற்றுகளாக கண்டறியப்பட்டு அதனுடைய தன்மைகள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க சிற்பிகள். இப்போ ஆரன்மெண்டல் ஸ்டோன் தயாரிப்பதற்கு அலாபஸ்டஸ் சிப்சம் அப்படிங்கிறது பயன்படுது. சிப்ஸோட கடினத்தன்மை இவ்வளோ தான் இருக்கும் பார்த்தோம். அதுக்கடுத்து சிப்சம் யூசஸ் பார்க்குறோம். நம்ம அலாபஸ்டஸ் வெரைட்டி ஆஃப் சிப்சம் வாஸ் used in ancient Egypt and Mesopotamia by sculptors. எகிப்து நாட்டில் இருக்கிற சிற்பிகளும் மெசொப்பொட்டேமியா அதில் இருக்கிற சிற்பிகளும் என்ன பண்ணாங்கன்னா பழங்காலத்தில் சிப்சத்தோட ஒரு வகை அலாபஸ்டர் வந்து எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ancient Egyptian knew how to turn gypsum into the plaster of Paris about 500 years ago. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்தில் பழமையான எகிப்தில் வாழ்ந்த அந்த ஸ்கல்ப்டருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் சிற்பிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அந்த சிப்சத்துலேருந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்து அப்படிங்கிற ஒரு பொருளை தயாரித்து அது கட்டுமான பொருளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த பிரமிடெலாம் இருக்குல்ல, அந்த பிரமிடெலாம் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு இந்தமாரி இதில் தான் செஞ்சுருப்பாங்க. Today, gypsum has found to wide range of uses and application in human society, some of which are enlisted below. இப்போ தற்போது மனிதர்கள் என்ன பண்ணாங்க, சிப்சத்தினுடைய பயன்பாடுகளை வந்து என்னென்ன பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் மனிதர்கள் வந்து சிப்சத்தை பயன்படுத்தி எதுக்கெலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. அப்போ வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து சிப்சத்துலேருந்து என்ன பண்ணோன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்து அப்படிங்கிற ஒரு பொருளை எடுத்து அது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த எகிப்து நாட்டில் இருக்கிற சிற்பிகளும் மெசபடோமியா நாட்டில் இருக்கிற சிற்பிகளும் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த கட்டுமான பொருட்கள் தயாரிப்பதற்கும் இந்த பில்டிங் கட்டுவதற்கும் இந்த பாரிஸ் சாந்து வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. சிப்சம் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் அ ட்ரை வால்ஸ். சிப்சம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் ட்ரை வால்ஸ், உலர் பலகைகள், பூச்சி பலகை, பிளாஸ்டர் போர்டு தயாரிப்பதற்கும் பிளாஸ்டர் போர்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் டு த ஃபினிஷ் ஃபார் வால் அண்ட் சீலிங் அண்டு ஃபார் பார்ட்டிஷன்ஸ். அதாவது அந்த ட்ரை வால்ஸ் அந்த இடத்துல தயாரிப்பதற்கும் பிளாஸ்டர் போர்டு தயாரிப்பதற்கும் அந்த வால்ஸோடைய பகுதியை வால்ஸ் பகுதி அதாவது மேற்கூரை பகுதிகளுக்கு இல்லை. இப்போ வீடு செய்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இப்படி செஞ்சுருக்காங்கன்னா இந்த வீல்ஸோட மேற்பரப்பு வால்ஸ் பகுதியில் சீலிங் பகுதியில் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தண்ணி போயிட்டால் கூட என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அறைகள் பிரிப்பதாக இப்போ இந்த ரூமு தனித்தனியாக பிரிப்பதற்கு இப்போ ரூம் கட்டுறாங்க அப்படின்னு கேட்டால் தனித்தனியாக ரூம் பிரித்து இந்த இடத்துல சுவர்கள் மாரி கட்டுவதற்கும் பயன்படுத்துகிறாங்க. போர்டு தயாரிப்பதற்கும் அந்த இடத்துலையும் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து சிப்சம் வந்து பயன்படுத்துகிறாங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஃப் யூசஸ் சிப்சம் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். சிப்சத்தினுடைய மற்றொரு பயன்பாடு தான் பாரிஸ் சாந்த், அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். சிப்சம் இஸ் ஹீட்டட் டு அபவுட் 300 டிகிரி. சிப்சத்தை 300 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணும்போது 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கேட்டால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிடைக்கும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுங்கிறது என்ன கேட்டால் சிப்சத்தை 300 டிகிரிக்கு மேலே நம்ம 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே ஹீட் பண்ணும்போது நமக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிடைச்சிடும். அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு நம்ம வந்து என்னென்ன தயாரிகள் பார்க்கலாம். which is also known as a gypsum plasters. It is mainly used to sculpting materials. அதாவது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் சிற்பங்கள் வடிவமைப்பதில் நமக்கு வந்து இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பயன்படுது. இப்போ இந்த விநாயகர் சிலைகள்லாம் இருக்குல்ல, அந்த விநாயகர் சிலைகள்லாம் நம்ம செஞ்சு நம்ம ஆற்றுல கரைப்போம்ல, அதெல்லாம் நம்ம வந்து இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வச்சு நம்ம தயாரிக்கும் போது அது நம்ம பாதிப்பு இல்லாமல் இருக்கும். களிமண் பொருட்கள் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு நம்ம தயாரிக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் பாதிப்பு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும். அதே நம்ம வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம கெமிக்கல் பொருள் வச்சு தயாரிக்கும் போது அதனுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு நம்ம தயாரிக்கிறாங்க. சிப்சம் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் சர்ஜிக்கல்ஸ் அண்ட் ஆர்த்தோபெடிக் காஸ்ட். அதாவது சிப்சம் எங்கே பயன்படுது அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து கை கால் உடஞ்சிருச்சுன்னா, யாருக்கோ கை கால் உடஞ்சிச்சுன்னா அதில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது அதில் எலும்பு வந்து கூடுதலுக்கோசம் வந்து ஒரு மாவு கட்டு போடுவாங்க. அந்த மாவு கட்டுலாம் பார்த்திங்கன்னா அந்த மாவு கட்டு தான் பெறுதுங்கன்னா சிப்சம்.
இது ரொம்ப வந்து பசைத்தன்மையாக இருக்கிறதுனால எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால், இது வந்து இந்த ரொம்ப வந்து பசைத்தன்மையாக இருக்கும். பசைத்தன்மையாக இருக்கிறதுனால வந்து சர்ஜிக்கல் ஸ்ப்ளண்ட் அண்டு காஸ்டிங் மோல்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறாங்க. அதாவது நமக்கு மாவு கட்டு போடும்போது அந்த இடத்துல அந்த பொருள் வந்து என்ன பண்ணுன்னா நகராமல், அந்த எலும்பு நகராமல் இருப்பதுக்கோசரம் அப்படியே வந்து என்ன பண்ண அப்படின்னா மாவு கட்டு போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. Gypsum play an importance role in agriculture as a soil additive conditioners. இப்போ சிப்சம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அக்ரிகல்ச்சர் வேளாண் தொழில் ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால் மண்ணுடன் சேர்ந்து அந்த சிப்சத்தை நம்ம சேர்த்து அந்த மண்ணில் போடும்போது அது ஃபெர்டிலைசர் உரமாக பயன்படுது. இட் ஹெல்ப் டு லூசன்ஸ் அப் கம்பேக்ட் ஆர் clay soil and the provide calcium and sulfur which is essential for the healthy growth for plant. அந்த மண்ணுடைய தன்மையை வந்து இலக்கு செய்வதற்கு ரொம்ப மண் வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா அந்த மண்ணை வந்து ரொம்ப அப்படியே ஃப்ரீயாக இருக்கிறதுக்கோசம் செய்வதற்கோசம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மண்ணுடன் சேர்ந்து இந்த சிப்ஸை ஆட் பண்ணும்பொழுது அந்த மண் வந்து இலகுத்தன்மையாக மாறிடும். இலகுத்தன்மைனா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குமே, ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் தாவர வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் மற்றும் சல்ஃபரை தரும் பொருளாக இருக்குது. சிப்ஸை நம்ம மண்ணில் போடும்பொழுது நம்ம பிளான்ட்டோடைய வளர்ச்சிக்கு நம்ம என்ன தேவைப்படும் அப்படின்னா கால்சியம் வந்து சல்ஃபர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தேவைப்படுது. அப்போ அதை கொடுப்பதற்கும் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஹெல்த்லி க்ரோத் ஃபார் பிளான்ட் தாவரத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுன்னா கால்சியம் சல்ஃபர் அதை கொடுப்பதற்கு எது பயன்படுதுன்னா இந்த சிப்ஸம் பயன்படுது. இட் கேன் ஆல்சோ பி ஃபவுண்ட் யூஸ் டு bring sodium ion from the soil having excess of salinity. அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் மண்ணினுடைய அதிக உப்புத்தன்மை காரணமாக Na+ அயனை நீக்குவதற்கு. இப்போ மண்ணில் வந்து அதிகமான உப்புத்தன்மை இருக்குதுன்னா அது Na+ அயான்ஸ் இருக்கிறதுனால தான். அந்த அயான்ஸை நீக்குவதற்கு எது பயன்படுதுன்னு கேட்டால் அந்த சிப்ஸும் பயன்படுது. அப்போ சிப்ஸும் எங்கே பயன்படுது? ஃபெர்டிலைஸாக பயன்படுது. மண்ணினுடைய அந்த வளத்தை வந்து பெருகுவதற்கு பயன்படுத்துகிறாங்க. மண் ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னா அது மென்மையாக மாற்றுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்தது அந்த தாவரத்தோட வளர்ச்சி உருவாக்குவதற்கு எது பயன்படுது? சல்ஃபர் அண்டு கால்சியம் பயன்படுது. அதை வந்து அதில் வந்து கொடுப்பது சிப்ஸம் பயன்படுத்துகிறாங்க. மண்ணில் வந்து அதனுடைய சோடியம் அயான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அதிக உப்புத்தன்மையாக இருக்கும். அந்த உப்புத்தன்மையை நீக்குவதற்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த சிப்ஸம் வந்து பயன்படுத்துகிறோம். சிப்ஸம் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அடுத்தது பார்க்குறோம். நம்ம சிப்ஸம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டூத் பேஸ்ட்டு, ஷாம்பு, ஹேர் ப்ராடக்ட்டு மெயின்லி டியூ டு த பைண்டிங் அண்டு திக்னிங் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த சிப்ஸம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு டூத் பேஸ்ட்லேயும் ஷாம்புலேயும் இங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஏன் அங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா அது சிப்ஸம் முக்கியமாக இணைத்தல் மற்றும் கெட்டியாக்கல். பைண்டிங்னா இணைத்தல், திக்னஸ்னா கெட்டியாக்கல். அதனுடைய பண்புகளை வச்சுருக்கிறதுனால கெட்டியாக்கிறதுனாலையும் அந்த இணைக்கிறதுனாலையும் அந்த பண்பு வச்சுக்கிறதுனால டூத் பேஸ்ட்டு, ஷாம்பு, ஹேர் ப்ராடக்ட் இது எல்லாத்துலேயுமே சிப்ஸம் பயன்படுத்துகிறாங்க. சிப்ஸம் வந்து போர்ட்லாண்ட் சிமெண்ட் அந்த அதனுடைய பகுதியில் ஒரு பகுதியாக வந்து பயன்படுத்துகிறாங்க. சிப்ஸம் இஸ் காம்பனன்ட் போர்ட்லாண்ட் சிமெண்ட் வேர் இட் ஆக்ட் ஆஸ் எ ஹார்டனிங் ரிட்டர்டட் டு த கண்ட்ரோல் த ஸ்பீட் அட் விச் த காங்கிரீட் செட். இப்போ காங்கிரீட் போடுறோம் வச்சு வீடு கட்டும்போது காங்கிரீட் போடுறோம். காங்கிரீட் போடும்போது இந்த சிப்ஸத்துக்கு கூட கொஞ்சம் இந்த சிமெண்ட்டுக்கு கூட கொஞ்சம் சிப்ஸை ஆட் பண்ணும்பொழுது அந்த காங்கிரீட் வந்து உடனே கெட்டியாக மாறாமல், உடனே செட்டிங்காக மாறாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. உடனே கெட்டி அடிச்சுன்னா வயசு உடஞ்சி போயிடும். அப்போ என்ன பண்ணால் போர்ட்லாண்ட் சிமெண்ட்டில் சிப்ஸம் ஒரு பகுதியாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து கடினமாதலை தாமதப்படுத்தும். காங்கிரீட் வந்து செட் ஆகிறது வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்லோவாக செட் ஆகும்போது ரொம்ப வந்து பைண்டிங்காக இருக்கும். உடனே செட் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக பிரேக்கப் பண்ணிடலாம். அந்த இதில் வந்து இந்த சிப்ஸம் வந்து பயன்படுத்துகிறாங்க. Some of gypsum is one of the most abundant minerals that have the endless uses and applications. அதிக அளவு கிடைக்கும் தாது பொருளுக்கு முக்கியமான சிப்ஸம் வந்து ஒரு மோஸ்ட் அபண்டன்ட் மினரல்ஸ். சிப்ஸம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இது என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு நிறையா வந்து சிப்ஸம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய யூசஸ் பண்ணிட்டாங்க. த மைனிங் ஆஃப் சிப்ஸம் இஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி. த மினரல் அக்கர்ஸ் லார்ஜ் திக் ஸ்பெட்ஸ்
நியர் த எர்த் சர்ஃபேஸ். பூமியினோட மேற்பரப்பு நம்ம தோண்டி எடுக்கும் பொழுது நமக்கு வந்து மைனிங் ஆஃப் சிப்ஸம் நமக்கு என்ன பண்ணோம், பூமியினோட மேற்பரப்பில் நம்ம அதிக அளவில் நம்ம சிப்ஸம் கிடைக்கும். இது வெட்டி எடுப்பது ரொம்ப எளிதானது. அதிக அளவு வெட்டி எடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா சுற்றுச்சூழல் குறிப்பிடத்தக்க பாதிப்பு ஏற்படுத்தும். இதை நம்ம சிப்ஸம் வந்து எர்த் க்ரஸ்ட், அது பூமியினோட மேற்பகுதியில் நம்ம தோண்டி எடுக்கும்போது அதிகமாக கிடைக்கும். அதனால் இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனும் நமக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும். However, the large scale mining of gypsum involve the considerable damage to the environment வந்து டேமேஜ் ஆகும். சிப்சம் கேன் ஆல்சோ பி ரீசைக்கிள். சிப்சம் வந்து மறுபடியும் நம்ம என்ன மாதிரி ரீசைக்கிள் பண்ண முடியும். பட் என்ன பண்ண அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நம்ம சிப்ஸத்தை ரீசைக்கிள் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி எஞ்சிடணும். பட் நாட் மச் இம்பார்ட்டன்ட் ஹேஸ் பீன் கிவன் த ரீசைக்கிள் திஸ் மினரல்ஸ் டியூ டு இட்ஸ் அபண்டன்ஸ். சிப்ஸை நமக்கு வந்து ரொம்ப அதிக மினரல்ஸ் கிடைக்கிறதுனால அதை ரீசைக்கிளை நம்ம பண்ணாமல் அப்படியே போட்டுருவோம். மறுசுழற்சிக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. அப்போ சிப்ஸம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட்மே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. அபண்டன்ஸ் மினரல்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கிது. சிமெண்ட் தயாரிப்பதற்கும், டூத் பேஸ்ட்டு, அப்புறம் அக்ரிகல்ச்சர், வேளாண் கல்ச்சரில் மாவு கட்டு போடுறோம்லாம் அங்கே பயன்படுது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அதாவது அந்த வீட்டு பொருட்கள் தயாரிப்பதற்கும், வால்ஸ் அண்டு ஃப்ளோர் டிசைன்ஸ் அங்கே செய்வதற்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த எகிப்த் அனிஸ்டன்ட் ஸ்கல்ப்டர்ஸ் அங்கே என்ன பண்ண அப்படின்னா அந்த பிரமிடுகள் தயாரிக்காங்களா அந்த இடத்துலையும் என்ன பண்ணால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க சிப்ஸத்தை. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது இதான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னா ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் தான். இதான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். கால்சியம் சல்ஃபேட் இதை 2 டைம்ஸ் எடுத்துக்கிறாங்க. கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட்டுங்கிறது 2 டைம்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதை வந்து என்ன பண்ண அப்படின்னா 393 கெல்வின் நம்ம ஹீட் பண்ணும்பொழுது அதில் வந்து 3 டைம் வாட்டர் மாலிகுல்ஸ் போயிட்டு நமக்கு வந்து ஆஃப் டைம் வாட்டர் மாலிகுல்ஸும் கிடைக்கும். இதுதான் கால்சியம் சல்ஃபேட்ஸ் ஹெமிஹைட்ரேட். ஹெமினா ஆஃப்னு அர்த்தம். அந்தமாரி காம்பவுண்ட் கிடைக்கிது. அப்போ நமக்கு இப்படி இது ஒரு டைம் வந்து பப்ளிக்கில் கேட்டுக்க இது கண்டிப்பாக கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஹவ் டு ப்ரிப்பேர் அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதுங்க. மேலே வந்து அம்புக்குறி 393 Kelvin. Above 393 Kelvin, no water of crystallization is left and amorphous anhydrous calcium sulfate is formed. 393 கெல்வின் வெப்பநிலைக்கு மேலே ஹீட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீரற்ற கால்சியம் சல்ஃபேட்டாக மாறிடும். அன்ஹைட்ரஸ்னால் நீர் இல்லாத அப்படின்னு அர்த்தம். நீர் இல்லாத கால்சியம் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு பேர் என்னங்கன்னா திஸ் இஸ் நவுன் ஆஸ் எ டெட் பர்ன் பிளாஸ்டர். எரிக்கப்பட்ட சாந்து அப்படின்னு அர்த்தம். அப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை 393 கெல்வின் வெப்பநிலைக்கு மேலே ஹீட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா வாட்டர் மாலிகுல்ஸும் வெளியே போயிட்டு அது என்ன மாதிரி அப்படின்னு கேட்டால் முற்றிலும் எரிக்கப்பட்ட சாந்து டெட் பர்ன் பிளாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது காம்பவுண்ட் உருவாகிடும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நீரும் சேர்ந்து செட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கு. இட் ஹேஸ் ரெமார்க்கபிள் ப்ராப்பர்ட்டிஸ் செட்டிங் வித் வாட்டர். இது நீருடன் சேர்ந்து கடினமாக்கும் தன்மை பெற்றிருக்கும். போதுமான அளவு நீரை சேர்க்கும்போது இது நெகிழி போன்ற பொருளாக மாறும். ஆன் மிக்சிங் வித் அடிக்வேட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். போதுமான அளவு அடிக்வேட் அப்படின்னா போதுமான அளவு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். போதுமான அளவு வாட்டர் நம்ம சேர்க்கும் பொழுது பிளாஸ்டிக் தன்மை உள்ள பொருளாக மாறிடும். அப்போ சிப்ஸத்து கூட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு போதுமான அளவு நீர் சேர்க்கும்போது பிளாஸ்டிக் மாஸ், அதாவது நெகிழி என்ன பண்ண அப்படின்னா நெகிழி போன்ற ஒரு பொருளாக மாறி 5 முதல் 10 நிமிடங்கள் கடின பொருளாக மாறிக்கும். அது என்னென்னா 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே மட்டும் அது மறுபடியும் என்ன பண்ணும் ஹார்ட் சாலிடாக மாறும். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே 5லேருந்து 15 நிமிடங்களுக்குள்ளே அந்த பொருள் என்ன பண்ணும் ரொம்ப கெட்டியான சாலிடாக மாறிடும். அப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கூட வந்து போதுமான அளவு நீரை சேர்த்து பிளாஸ்டிக் பொருட்களாக அந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் அதுமாரி பொருளாக மாற்ற முடியும். அந்த 5லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த பொருளை நம்ம என்ன ஷேப்புக்கு மாற்றணுமோ அந்த ஷேப்புக்கு மாற்றிட்டோம்னா அந்த பொருள் வந்து மறுபடியும் அந்த பொருள் கெட்டியாக மாறிடும். யூஸஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? பில்டிங் இண்டஸ்ட்ரி ஆஸ் வால் ஆஸ் பிளாஸ்டர்ஸ், அதாவது கட்டுமான தொழிலில் அதிக அளவு பயன்படும். இந்த இடத்துல நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஃபார் இம்ப்ளோசிங் த அஃபெக்டட் பார்ட் ஆஃப் ஆர்கன்ஸ்.
உறுப்பில் எலும்பில் வந்து முறிவு அல்லது சுளுக்கு பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, இப்போ வந்து போன் ஃப்ராக்சர், அது இந்த எலும்புலாம் உடஞ்சி போச்சுன்னு வச்சு சுளுக்கு ஏற்பட்டுச்சு, ஸ்பைன், அந்த இடத்துலலாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அந்த அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து நகராமல் இருத்தி வச்சுக்குவோம். இப்போ எலும்பு உடஞ்சி போச்சுன்னு, இப்போ எலும்பு இப்படி வந்து உடஞ்சிருக்குது, உடஞ்சி போச்சுன்னா அந்த எலும்பு வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒன்றோட ஜாயின் பண்ணி இந்த ஒரு மாவு கட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த எலும்பு வந்து என்ன பண்ணும் அப்படிங்கன்னா நகராமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு மாவு கட்டு மாரி, அந்த மாவு கட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்காக அப்படி பைண்டிங்காக இறுக்கி வச்சுருக்கோம். அந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. எம்ப்ளாய்டு இன் டென்டிஸ்ட்ரி ஆஃப் ஆர்னமெண்டல் ஒர்க் ஃபார் மேக்கிங் காஸ்ட் ஆஃப் சாட்டஸ் அண்டு பஸ்ட். அதாவது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால், பல்லை வந்து சீரமைக்கும் சீரமைக்கும் துறைகள் டென்டிஸ்ட்டில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆர்னமெண்டல் ஒர்க்கு சிலைகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. மற்றும் வந்து வார்ப்புகள் உருவாக்க பயன்படுத்துகிறாங்க. வார்ப்பு அப்படின்னா இந்த வழியே ஒரு பெரிய இப்போ வந்து ஒரு லாரி நிற்கிச்சு, லாரி வந்து என்ன பண்ண அப்படின்னு இந்த வார்ப்புகளை உருவாக்குறது இது பயன்படுத்துகிறாங்க. வார்ப்புனா வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பகுதி, ஒரு பெரிய பட்டையான பகுதியாக இருக்குதுல்ல, அந்த மாதிரி பட்டையான பகுதி பொருட்கள் தயாரிப்பதற்கு இது பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம். கால்சியம் அண்ட் மெக்னீஷியத்தோட பயன்கள் என்ன அப்படின்பாங்க. மெக்னீஷியம் அப்படின்னா சிம்பிள் வந்து Mg, கால்சியம் வந்து Ca. இது ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா உயிர் செயல்முறைகள் ரொம்ப பயன்படுது. வைடல் ரோல் இன் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னா உயிரியல் செயல்முறையில் வந்து இது மிக முக்கியத்துவமாக இருக்குது. கால்சியமும் மெக்னீஷியமும் அதான் வைடல் ரோல் இன் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். த டைப்பிக்கல் அடல்ட் ஹியூமன் பாடி கண்டெய்னிங் about ஒரு சராசரி மனிதன் உடலில் வந்து கால்சியம் மெக்னீஷியம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, மெக்னீஷியம் 25 கிராம் இருக்கணும், கால்சியம் வந்து 1200 கிராம் இருக்கணும். மெக்னீஷியம் பிளே an important role in many biochemical reaction catalyzed by enzyme. மெக்னீஷியம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் உயிர் வேதி வினைகளில் மெக்னீஷியம் முக்கிய பங்காற்றுது. இட் இஸ் த co-factor of all enzyme that utilize ATP in phosphate transport and energy release. இந்த மெக்னீஷியம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் பாஸ்பேட் பரிமாற்றம் மற்றும் ஆற்றல் வெளிப்படுத்துதல் வந்து ஏடிபியை பயன்படுத்தி நொதிகளில் இது முக்கிய காரணமாக பயன்படுது. இந்த பாஸ்பேட் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் பரிமாற்றம் செய்வதற்கு பாஸ்பேட் பரிமாற்றம் மெக்னீஷியம் எதுக்கு பயன்படுதுன்னா பாஸ்பேட்டை வந்து பரிமாற்றம் செய்வதற்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கும் வெளிப்படுத்துதல் வந்து ஏடிபியை பயன்படுத்தக்கூடிய ஒரு என்சைமில் வந்து இது வந்து ஒரு இணைக்காரணியாக பயன்படுத்துது. கோஃபேக்டர்ஸ்னு ஒரு இணைக்காரணியாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ மெக்னீஷியம் அப்படிங்கிறது ஒரு கோஃபேக்டராக பயன்படுத்துகிறாங்க. எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து டிஎன்ஏ தொகுத்தலுக்கு எங்கே பயன்படுத்துகிறோம். இட் ஆல்சோ எசென்சியல் ஃபார் டிஎன்ஏ சிந்தசிஸ் அண்ட் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்து தொகுத்தலுக்கும் அதனோட செயல்பாடுகளும் மிக முக்கியமானதாக பயன்படுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பேலன்சிங் எலக்ட்ரோலைட் இன் அவர் பாடி. நம்ம உடலில் வந்து மின்பகுதிகள் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சமன்படுத்துவதில் இதனுடைய பயன்கள் முக்கியமாக இருக்குது. எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சரியாக இருக்கணும். கால்சியம் அயன்ஸு, அந்த பொட்டாசியம் அயன்ஸு, என்னென்ன மினரல்ஸ் இருக்குதோ அந்த மினரல்ஸோட அயன்ஸ் வந்து சரிசமமாக இருக்கணும். அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. அதான் கேட்டால் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். எலக்ட்ரோலைட்ஸ்னால் ப்ளஸ் மைனஸ் அயன்ஸ். அந்த ப்ளஸ் மைனஸ் அயன்ஸ் வந்து கரெக்டாக இருப்பதற்கு இது பயன்படுது. டிஃபிஷியன்சி ஆஃப் மெக்னீஷியம் ரிசல்ட் இன்டு கன்வல்ஷன்ஸ் அண்டு இந்த எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டால் இந்த மெக்னீஷியம் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோன்னா இதனுடைய குறைபாடு வந்து வலிப்பு மற்றும் தசை இணைப்பில் எரிச்சல் உருவாக்காரமாகிறது. மெக்னீஷியம் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் வலிப்பு ஏற்படுத்தும். நியூரோ மஸ்குலர் இரிட்டேஷன்ஸ், அதாவது அந்த நரம்பு தசை பகுதியில் வந்து எரிச்சல் ஏற்படுத்தும். அப்போ மெக்னீஷியம் கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் கன்வல்ஷன்ஸ் அண்டு நியூரோ மஸ்குலர் இரிட்டேஷன்ஸ், வலிப்பு நோயை ஏற்படுத்தும். மெக்னீஷியம் கம்மியாக இருந்துச்சுன்னா வலிப்பு நோய் ஏற்படுத்தும். அது நரம்பு தசைப்பகுதியில் வந்து வலியை வந்து ஏற்படுத்தும், எரிச்சலை ஏற்படுத்தும். அப்போ கண்டிப்பாக மெக்னீஷியம் வந்து 25 கிராம் வந்து இருக்கணும் நம்ம உடம்புல. கால்சியம் இஸ் அ மேஜர் காம்பனண்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் டீத். கால்சியம் வந்து போன்லேயும் அண்ட் பற்கள்லேயும் வந்து அதிகமாக நமக்கு இருக்கும். இட் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் பிளட் and it concentration of the maintain to the hormones.
எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டால் கால்சியம் வந்து ஒரு மேஜர் காம்பனண்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னா போன்ஸ்லேயும் வந்து டீத், அதாவது எலும்புகள்லேயும் பற்கள்லேயும் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து இட் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் ஏ பிளட். இது வந்து நம்ம கேட்டால் ரத்தத்துலேயும் கொஞ்சம் காணப்படும். இது இட் இஸ் கான்சன்ட்ரேஷன் மெயின்டைன் பை த ஹார்மோன்ஸ். இதனால் வந்து ஹார்மோன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுவதற்கு அதை இது பயன்படுத்துகிறாங்க. கால்சியம் அண்டு பேராதைராய்டு ஹார்மோன்ஸ். கால்ஸ்டோன்ஸ் மற்றும் பேராதைராய்டு ஹார்மோன்கள் ரத்தத்தின் இதில் அளவு வந்து பராமரிக்கப்படுகிறது. ரத்தத்தில் வந்து இந்த கால்சியத்தினுடைய அளவு வந்து பராமரிப்பதற்கு. Deficiency of calcium in the blood causes it to take longer time to clot. கால்சியத்தின் குறைபாட்டுனா ரத்தம் முறையே அதிக நேரம் ஆகும். கால்சியம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல வந்து எது பெரிய கட் ஆகிடுச்சு, ரத்தம் வெளியே போயிட்டே இருக்குது, ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து ரத்தம் வந்து கிளாட்டிங் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். இட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த மசில்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ். அதனால் என்ன பண்ண அப்படின்னா தசை சுருக்கத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும். கால்சியம் கம்மியாக இருந்துச்சுன்னா தசை வந்து சுருங்கி போகிறது ஈஸியாக போகும். கால்சியம் கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து தசை வந்து நம்ம உடம்பு வயசான சுருக்கம் ஏன் ஏற்படுதுன்னா கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறதுனால தான் தசை வந்து சுருங்கி போயிடுது. ஒளிச்சேர்க்கையில், அதாவது மெயின் பிக்மெண்ட்ஸ் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கையில் ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து மிக முக்கியமான இதை பயன்படுத்துகிறாங்க. குளோரோஃபில் அண்ட் கண்டைன்ஸ் மெக்னீஷியம் விச் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கையில் வந்து மெக்னீஷியம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பயன்படுது. இப்போ நம்ம உடம்புல வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் கால்சியம் வந்து எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே அதிகமாக இருக்குன்னா எலும்பு பற்கள் அதிகமாக இருக்கும். ரத்தத்துலேயும் கொஞ்சம் காணப்படும். கால்சிட்டோன் மற்றும் பேராதைராய்ட்ஸ் ஹார்மோன்களால் ரத்தத்தில் உள்ள இதன் அளவு பராமரிக்கப்படுகிறது. ரத்தத்தில் கால்சியத்தினுடைய அளவு பராமரிக்கிறதுக்கு கால்சிட்டோன் பேராதைராய்டு அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து ரத்தத்தில் வந்து கால்சியத்தோடைய அளவு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹார்மோன்ஸ் பயன்படுது. அப்போ ரத்தத்தில் வந்து கால்சியத்தோடைய அளவை பராமரிக்கிறதுக்கு எந்த ஹார்மோன்ஸ் பயன்படுது அப்படின்னு கேட்டால் கால்சிட்டோன் அண்ட் பேராதைராய்டு அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து பயன்படுது. 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. ஒளிச்சேர்க்கையில் எந்த எலமெண்ட்ஸ் பயன்படுது அப்படிங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸில் மெக்னீஷியம் பயன்படுது. அது பிக்மெண்ட்ஸ். இப்போ இந்த லீவ்ஸ்லாம் வந்து இலைகள்லாம் வந்து ஏன் பச்சை நிறமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் பச்சை நிறமையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பிக்மெண்ட்ஸ்னால் நிறமிகள் அர்த்தம். அதில் இருக்குதுன்னா மெக்னீசியம் அயன்ஸ் உள்ள இருக்குது. ஓகே, இப்போ நடந்த டாப்பிக்கில் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணால் 2 மார்க் 3 மார்க்கில் நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து இது வந்து 5 மார்க் கொஸ்டின்லாம் கேட்கலாம். கால்சியம் மெக்னீசியமோடைய இம்பார்ட்டன்ஸ் 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து ஒரு 3 மார்க் 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஹவு டு யூ ப்ரிப்பேர் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இது 2 மார்க்கு. அதே 2 மார்க் கேட்டு 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா 393 கேள்வி அப்படின்னா ஹீட் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது இது ஒரு 1 மார்க்கு. அப்போ 2 சேர்ந்து 3 சேர்ந்து இது 2 மார்க்கு. இந்த பாயிண்ட் 393 கேள்வி ஹீட் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ் நடக்கணும்னா டெத் பர்ன் பிளாஸ்டர் கிடைக்கும். அது 3 மார்க் கொஸ்டின். இது எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டு வருங்க. சிப்ஸத்தோடைய பயன்கள் வந்து நிறையா யூசஸ் பார்த்தோம். அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். சிப்ஸத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கடுத்தது மில்க் ஆஃப் லைம் வாட்டர் எப்படி தயாரிச்சு அப்படின்னா அது ஒரு 2 மார்க் கொஸ்டின். கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். ப்ளீச்சிங் பவுடர் எப்படி தயாரித்தோம் அதுக்கான ஆன்சர் இது இம்பார்ட்டன்ட். இந்த ரியாக்ஷன் மட்டும் அதுதான் 3 மார்க் கொஸ்டின் கொடுத்துருவோம். இங்கேருந்து எழுதணும், இதுலேருந்து எழுதணும். அந்த ப்ளீச்சிங் பவுடர் எப்படி ப்ரிப்ரேஷன், மேனிஃபிகேஷன். மில்க் ஆஃப் லைம்னா அந்த ஆன்சர் வந்து எப்படி தயாரித்தோம். மில்க் ஆஃப் லைம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதை எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணோம். அது கூட நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்தும்போது என்ன கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸ் எடுத்துக்கும் என்ன கிடைக்கும். 3 மார்க் கொஸ்டின்.
கால்சியம் ஆக்சைடோடைய யூசஸ் 3 மார்க்கு. கால்சியம் ஆக்சைடு கூட அசிட்டிக் ஆக்சைடு சிலிக்கா அண்டு பாஸ்பரஸ் பென்டாக்சைடு போடும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் 2 மார்க்கு. ஸ்லாக் லைம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணிங்க கேட்பாங்க 2 மார்க்கு. ஸ்லாக் லைம் அதுக்கப்புறம் சோடா லைம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க அது ஒரு 2 மார்க்கு. அதுக்கடுத்தது குயிக் லைம் அல்லது கால்சியம் ஆக்சைடு ப்ரிப்பரேஷன் இது ஒரு 2 மார்க்கு. அப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் 2 மார்க் 3 மார்க்கு மார்க் பண்ணி கொடுத்துருங்க. இந்த கொஷின் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை எழுதி சென்ட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ. மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.